கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு, கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்களின் நிலை என்ன? இவ்வுலகில் வாழ்ந்தவர்களில் அநேகர் கிறிஸ்துவுக்கு மரிப்பதில்லை. சுவிசேஷம் நம் நாட்டிற்கு தோமாவின் காலத்திலேயே வந்துவிட்டது. ஆனாலும் அநேகரை ஏற்றுக்கொள்ளாமலும் கேள்விப்படாமலும் கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் பாக்கியத்தை இழந்து காணப்படுகின்றனர். கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்கள் 1 தெசலோனிக்கேயர் 4:16 காணப்படும் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவதில்லை. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களின் ஆத்துமாக்கள் பாதாளத்திற்கு தப்பி பரதீசையில் சிறைப்பட்டு இளைப்பாறும். கிறிஸ்துவுக்குள் மரிப்பது என்பது சரீர மரணத்தை குறிக்கும். கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்களின் ஆத்மா பாதாளத்தில் தள்ளப்படும் அல்லது மரணத்தில் ஊற்றப்படும். இவ்விதமாய் பாதாளத்தில் தள்ளப்படுவதே அல்லது மரணத்தில் ஊற்றப்படுவதே முதல் மரணமாகும். கிறிஸ்துவுக்குள் சரீரத்தில் மரிக்கிறவர்களின் ஆத்மாக்கள் இந்த முதல் மரணத்தை சந்திப்பதில்லை, அதாவது பாதாளத்தில் தள்ளப்படுவதில்லை. உயிரோடு இருக்கும் போதே நாம் இயேசுவை விசுவாசித்தால் இந்த முதல் மரணமாகிய பாதாளத்திற்குள் போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதையே இயேசு யோவான் 11:26 சுட்டிக்காட்டுகிறார். இதை விசுவாசிக்கிறீர்களா? இதோ இயேசு என்னையும் உன்னையும் பார்த்து, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். இதிலிருந்து உலகத்தை விட்டு பிரிந்து நமது உயிர் போன பின்பும் இயேசுவை விசுவாசிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் என்கின்ற வார்த்தை அவன் உயிர் போன பின்பும் விசுவாசிக்கலாம் என்பதை குறிக்கிறது. முதலாம் மரணம் என்னும் வார்த்தைகள் வேதத்தில் இல்லை. ஆனால் 2ஆம் மரணம் என்னும் வார்த்தைகள் வேதத்தில் உள்ளன. 2ஆம் மரணம் என்னும் வார்த்தைகள் வேதத்தில் காணப்படுவதால் முதல் மரணம் என்று ஒன்று உள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம். உலகத்தை விட்டு நமது உயிர், அதாவது ஆவி மற்றும் ஆவி பிரிந்து செல்வதை வேதம் நித்திரை என்றே மத்தேயு 27:52, யோவான் 11:13, அப்போஸ்தலர் 7:60, அப்போஸ்தலர் 13:16, 1 கொரிந்தியர் 13:30, 1 கொரிந்தியர் 15:6, 18, 20, 51, 1 தெசலோனிக்கேயர் 4:13, 14, 15, 1 தெசலோனிக்கேயர் 5:10, 2 பேதுரு 3:4 போன்ற வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே உலகத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் பாதாளத்தில் தள்ளப்படுவதே முதல் மரணமாக வேதம் கருதுகிறது. இயேசுவை நித்திய பரமபிதா என விசுவாசித்தால் இந்த முதல் மரணத்திற்கு தப்பலாம். முதலாம் மரணத்தை சந்தித்து பாதாளம் சென்றவர்கள் அக்கினி ஜுவாலையினால் வேதனைப்படுவார்கள் என்பதை லூக்கா 16:24 ஐசோரையானின் அனுபவத்தில் இருந்து அறியலாம். எங்கே அந்த பாதாளத்தில் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று மத்தேயு 25:20 பார்க்கிறோம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு அனைவரும் பாதாளத்திற்கு தப்பி முதல் மரணத்தை சந்திக்காமலேயே இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம் என்று எபிரேயர் 4:11 நம் எல்லோரையும் எச்சரிக்கிறது. இதைத்தான் யோவான் 11:26 இயேசு
உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் என்று குறிப்பிடுகிறார். சரீர மரணத்தை சந்திப்பதை இயேசு இங்கு குறிப்பிடவில்லை. அவரை விசுவாசித்த அநேகர் சரீர மரணத்தை அடைந்திருக்கிறார்களே. முதலாம் மரணத்தை சந்தித்து பாதாளத்தில் தள்ளப்படுகிறவர்களின் நிலை என்ன? இவர்களைத்தான் வெள்ளி சிங்காசன நியாய தீர்ப்பு நாளன்று தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் என்று வெளிப்படுத்தல் 20:12 குறிப்பிடுகிறது. கிறிஸ்துவுக்குள் மறிக்காததால் சரீரத்தை விட்டு பிரிந்து பாதாளம் சென்ற இவர்கள் கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்புதான் உயிரடைவார்கள் என்று வெளிப்படுத்தல் 20:5 மூலம் அறிய வருகிறோம். எனவே 1000 வருடங்களுக்கு மேற்பட்ட காலங்கள் வரையில் கிறிஸ்துவுக்குள் மறிக்காத இவர்கள் பாதாளத்தில் தான் வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். இப்படியாய் கிறிஸ்துவுக்குள் மறிக்காத நிலையில் உலகை விட்டு கடந்து சென்ற ஆத்துமாக்களில் நம்முடைய முன்னோர்களும் உலகம் முழுவதிலும் கடந்த நாட்களில் வாழ்ந்த அநேகரும் எண்ணிலடங்கா பேராயிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் பாதாளத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் நரகத்திற்குள் இன்னும் தள்ளப்படவில்லை. பாதாளம் என்பது நரகத்தின் நிழல், அதாவது சாம்பிள். நரகத்தில் என்னென்ன வேதனைகளை வெளிப்படுத்தல் 14:10, 19:20, 20:10, 21:8 சொல்லப்பட்ட எரிகிற அக்கினியினாலும் கந்தகத்தாலும், மார்க்கு 9:44, 46, 48 சொல்லப்பட்டபடி அந்த அக்கினியிலும் சாவாத புழுக்களின் கடியினாலும், ஏசாயா 11:14 சொல்லப்பட்டபடி பொறை போல சூழ்ந்து கடிக்கும் பூச்சிகளாலும் வேதனை தாங்காமல், ஓசியா 2:3 காணப்பட்ட வஸ்திரம் இல்லாத நிர்வாண நிலையில், வெளிப்படுத்தல் 21:4 குறிப்பிடப்பட்ட துக்கத்தாலும் வருத்தத்தாலும் அளவை கொண்டு, வெளிப்படுத்தல் 7:16 குறிப்பிட்ட பசியினாலும் பட்டினியினாலும் தாகத்தாலும் தாங்க முடியாத கஷ்ட நிலையை பிசாசுகளும் அவனுடைய தூதர்களும் நரகத்தில் அனுபவிக்க போகிற அதே நிலையை முதலாம் மரணமாகிய பாதாளத்தில் தள்ளப்பட்ட ஆத்துமாக்கள் 1000 வருடங்களுக்கும் மேலாக அனுபவிக்க நேரிடும். உலகை விட்டு பிரியும் போது கிறிஸ்துவுக்குள் மறிக்காததால் இவர்கள் பாதாளத்தில் தள்ளப்பட்டு வேதனை அனுபவித்துக் கொண்டு இருந்தாலும் நியாய தீர்ப்பு நாளன்று மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன என்ற வெளிப்படுத்தல் 20:13 சொல்லப்பட்ட கூற்றின்படி மரணத்தையும் பாதாளத்தையும் விட்டு வெளியேறி நிற்பர். இதுவே இரண்டாம் உயிர்த்தெழுதல். இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்னும் வார்த்தைகள் வேதத்தில் இல்லை. முதலாம் உயிர்த்தெழுதல் என்கின்ற வார்த்தைகள் வெளிப்படுத்தல் 20:5-6 ஆகிய வசனங்களில் காணப்படுவதால் இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்கின்ற ஒன்று உள்ளது என்பது தெரிய வருகிறது. முதலாம் மரணமாகிய பாதாளத்தில் வேதனைகளை அனுபவித்தவர்களே இரண்டாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவர். வெளிப்படுத்தல் 20:13 மரணம் என்றும் பாதாளம் என்றும் ஏன் பிரித்து சொல்லப்படுகின்றன? மரணம் பாதாளம் என்கின்ற இந்த இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்காகவே மோசே வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஐஸ்வர்யனுக்கும் லாசர் என்பவனுக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை இயேசுவானவர் லூக்கா 16:23 விளக்குகிறார். பாதாளத்திலே அவன், அதாவது ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான் என்றார். இயேசுவானவர் இங்கே ஐஸ்வர்யவான் இருந்த இடத்தை பாதாளம் என்றும் ஆபிரகாமும் லாசரும் இருந்த இடத்தை மரணம் என்றும் காண்பிக்கிறார்.
அதாவது ஆபிரகாமும் லாசருவும் ஆத்தும மரணத்தை சந்தித்தார்கள். எனவே அவர்கள் இருந்த இடம் மரணம் என்பதாகும். ஐஸ்வர்யவான் இருந்த இடமோ வேதனை நிறைந்த பாதாளமாகும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டவனாயிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் மறிக்கின்ற பாக்கியம் அவன் வாழ்ந்த காலத்தில் அவனுக்கு கிடைக்கவில்லை. யோவான் 5:43 சொல்லப்பட்டபடி இயேசு என்னும் பிதாவின் நாமம் அவனுக்கு தெரியாததும் நம் எல்லோருடைய பாவங்களுக்காக கிறிஸ்து அப்போது பலியாகாததுமே அவன் கிறிஸ்துவுக்குள் மறிக்கும் வாய்ப்பை இழந்ததற்கு காரணமாகும். எனவே ஆபிரகாமுடைய ஆத்மா மரணத்தை சந்தித்தது. ஆனாலும் வேதனை நிறைந்த பாதாளத்தில் அவனுடைய ஆத்மா விடப்படவில்லை. இவ்விதமாய் கிறிஸ்துவுக்குள் மறிக்காமல் உலகை விட்டு பிரிந்து செல்லும் ஆத்மாக்கள் மரணம் என்னும் இடத்திற்கும் பாதாளம் என்னும் இடத்திற்கும் ஆக பிரித்து அனுப்பப்படுகின்றன. மரணம் என்னும் இடத்திற்கு செல்ல தகுதியானவர்களை தேவதூதர்கள் அழைத்துச் செல்வார்கள். பாதாளம் என்னும் இடத்திற்கு தள்ளப்படுகிறவர்களோ பிசாசின் தூதர்களால் அழைத்து செல்லப்படுவர். மரணம் என்னும் இடத்திற்கு செல்பவர்கள் யார்? பாதாளம் என்னும் இடத்திற்கு செல்பவர்கள் யார்? இந்த இரண்டு இடங்களில் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்கு மறிக்காதவர்களே. கிறிஸ்துவுக்கு மறிக்காமல் உலகை விட்டு கடந்து சென்றவர்களில் யாரெல்லாம் இயேசுவை 1 யோவான் 5:20 சர்வ வல்லமையுள்ள ஒன்றான தேவனாயும் ஏசாயா 9:6 ஒன்றான 1 யோவான் 5:20 சர்வ வல்லமையுள்ள ஒன்றான மெய் தேவனாயும் ஏசாயா 9:6 நித்திய பரமபிதாவாயும் விசுவாசித்து மார்க் 16:16 பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலான ஞானஸ்நானமாக அப்போஸ்தலர் 2:38 சொல்லப்பட்ட ஞானஸ்நானத்தை குறித்து அறியாததின் காரணமாக கீழ்ப்படியாதவர்கள் மரணம் என்னும் இடத்திற்கு செல்லுவர். கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானத்திற்கு அறியாமையின் காரணமாக அவர்கள் கீழ்ப்படியாவிட்டாலும் அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில்தான் இருக்கும் என்பதே அவர்கள் பரதேசியின் இழைப்பார் பாக்கியத்தை இழந்ததற்கு காரணமாகும். ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லப்பட்டபடி அறியாமையின் நிமித்தம் அப்போஸ்தலர் 2:38 கீழ்ப்படியாமல் ஒருவரது பாவங்கள் கழுவப்படாமல் இருந்தால் பரதேசிக்கு இழைப்பார செல்லும் வாய்ப்பை இழக்கிறான். அப்படி இழந்தாலும் மரணம் என்னும் இடத்திற்கு அவனுக்கு இயேசுவின் மீது கொண்டுள்ள பரமபிதா என்னும் விசுவாசம் இருக்குமானால் அவன் ஆபிரகாம் லாசரு போன்ற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருந்த இடமாகிய மரணம் என்னும் பாதுகாப்பான இடத்திற்கு லூக்கா 16:22 தேவதூதர்களால் கொண்டு செல்லப்படுவான். ஆனாலும் இவன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒப்பானவன் அல்ல. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த இவன் தனது ரட்சிப்பை குறித்து கவலைப்பட்டு இருந்தால் எபிரேயர் 2:4 தண்டனைக்கு தப்பித்திருந்தான். இவன் வாழ்ந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவரின் அப்போஸ்தலர் 2:38 சொல்லப்பட்ட ஞானஸ்நான கட்டளை தெரிவிக்கப்பட்டாயிற்றே. அவன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒப்பானவனாக கருதப்படுவானால் மரணம் என்கின்ற இடத்திலிருந்து பரதேசி என்னும் இடத்திற்கு இழைப்பார கர்த்தர் அவனை அழைத்து சென்றிருப்பாரே. அப்படி ஒரு காரியம் இப்போது நடக்காதபடிக்கு புதிய ஏற்பாடு அடைத்து போட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:38 சொல்லி அடைத்து போட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கப்படுகிற ஒரே ஞானஸ்நானத்தை குறித்து அறியாததினால் அப்போஸ்தலர் 17:30 பரதேசிக்கும் செல்லும் வாய்ப்பை இயேசு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போஸ்தலர் 17:30
அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார் என்று பார்க்கிறோம். எனவே திரித்துவக்காரர்களே, திரியேகத்துவக்காரர்களே, அப்போஸ்தலர் 2:38-39 சொல்லியுள்ளபடி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படி பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வருவதற்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் நமக்கும் உண்டாயிருக்கிறது. இதை யாரும் இழந்து போகக்கூடாது. 2 கொரிந்தியர் 7:10 தேவனுக்கேற்ற துக்கம் இந்த மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ரட்சிப்புக்கேற்ற, அதாவது இயேசு பிதா என்னும் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் ஒருவனுக்கு இருப்பினும் அவன் பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கப்படுகிற அப்போஸ்தலர் 2:38 அறியாமையினால் கீழ்ப்படியாமல் போனதினால் அவனுடைய விசுவாசம் அறியாமல் போனாலும் அவனை ரட்சிக்கவில்லை. இப்போது மரணம் என்னும் இடத்தில் ஆபிரகாமோ லாசருவோ மற்ற எந்த பழைய ஏற்பட்ட பரிசுத்தவான்களோ இல்லை. அவர்கள் இயேசுவானவர் சிலுவையிலே தமது பலியை நிறைவேற்றி முடித்த பின்பு பரதீசிலே இளப்பறச் செய்துள்ளார். மரணம் என் இடத்திலே இழப்பார முடியாமல் சிறைப்பட்டு கிடந்த பழைய ஏற்பட்ட பரிசுத்தவான்களை இயேசுவானவர் பரதீசி என்னும் இளைப்பாறுதல் உள்ள இடத்திற்கு கொண்டு சென்று அங்கே சிறையாக்கினார். இதையே சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி என்பதாக சங்கீதம் 68:18, எபேசியர் 4:8 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். அதே சமயத்தில் ஏசாயா 9:6 ஒருவனுக்கு இயேசுவின் மீது நித்திய பரமபிதா என்னும் விசுவாசம் இருந்தாலும் மனக்கடினத்தின் காரணமாக தனது பாவங்கள் கழுவப்பட அப்போஸ்தலர் 2:38 சொல்லப்பட்ட பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கப்படுகிற ஒரே ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிய அவன் மறுப்பானானால், பிலிப்பியர் 2:17 சொல்லப்பட்ட 2:11 சொல்லப்பட்ட சர்வத்திற்கு மேலான நாமமாகிய அப்போஸ்தலர் 4:12 சொல்லப்பட்ட நம்மை ரட்சிப்புக்கேற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை அவன் பாவ மன்னிப்புக்கு உதவாதன அலட்சியம் பண்ணுவதாக கருதப்பட்டு பாதாளத்தில் தான் பிசாசின் தூதர்களால் தள்ளப்படுவான். ஏனென்றால் கிறிஸ்துக்குள்ளான இந்த ஞானஸ்நானத்தினாலே அவனது அலட்சியத்தின் காரணமாக கீழ்ப்படியாததால் கலாத்தியர் 3:27 கிறிஸ்துவை அவனால் தரித்துக் கொள்ள முடியாமல் அவன் நிர்வாணமாய் காணப்படுவான். எங்களுக்கு நீங்கள் தான் நித்திய பரமபிதா என்னும் விசுவாசம் இருந்ததே என்று இயேசுவிடம் அவர்கள் புலம்பினாலும் உங்களது விசுவாசம் அது கிரியை இல்லாத விசுவாசம், எனவே அது செத்து போயிற்று என்று இயேசு யாக்கோபு 2:20 சுட்டிக்காட்டுவார் அல்லவா? எனவே சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா என்று யாக்கோபு 2:14 நம்மை பார்த்து கேட்கிறது. ஞானஸ்நானம் ஒரு கிரியை என்று கீழ்ப்படிய மறுக்காதீர்கள். ஏசாயா 61:8-10 ஆகிய வசனங்களின்படி இந்த ஞானஸ்நான கிரியையைத்தான் கர்த்தர் உண்மையாக்கி நம்மோடு நித்திய உடன்படிக்கை பண்ணி நம்மை ரட்சிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போது ரட்சிப்பின் வசனங்களினால் நாம் உடுத்தப்பட்டு நீரின் சால்வையினால் நாம் தரிக்கப்பட்டு நம்முடைய நிர்வாணம் மறைக்கப்படும், மூடப்படும். நம்முடைய நீதியின் கிரியைகள் நம்மை ரட்சிக்காது என்று தீத்து 3:5 சொல்லுகிறது. ஞானஸ்நானம் என்பது நம்முடைய நீதியின் கிரியை அல்ல, இது தேவனுடைய நீதியின் கிரியை என்று யோவான் 3:15 மூலம் அறிய வருகிறோம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் என்று யாக்கோபு 2:21 நம்மிடம் கேட்கின்றதல்லவா?
எனவே சகோதரரே, இயேசுவே நித்திய பரமபிதா என்னும் விசுவாசிப்பதன் மூலம் நீதிமானாக்கப்பட்டாலும் ரட்சிப்புக்கேற்ற ஞானஸ்நானம் என்று அப்போஸ்தலர் 2:38 சொல்லப்பட்ட ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நீதிமானாய் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு பாதாளத்திற்கு தப்புவது அரிதாகிவிடும் என்று 1 பேதுரு 4:18 சொல்கிறது. எனவே விசுவாசத்தினாலாக நீதியானது கிரியையில் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஆபிரகாம் நீதிமான் என்று பெயர் பெற்றிருந்தாலும், விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டிருந்தாலும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அநேக ஆண்டுகள் இளைப்பாறுதலை அடையாமல் மரணம் எனும் இடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரதேசிக்கு செல்ல வாய்ப்பில்லாமல் கடந்தான் என்பதை எபிரேயர் 12:13 மூலம் அறிய வருகிறோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருந்த மரணம் என்னும் இடத்தில் பாதாளத்தின் வேதனை இல்லை என்பதே அவர்களது விசுவாசத்தினாலான பலன். ஆகையால் பெந்தெகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி அவருடைய சத்தத்தை கேட்டு எபிரேயர் 3:7 வனாந்தரத்திலே கோபம் ஊற்றின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாமல் அப்போஸ்தலர் 2:38 சொல்லப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினான ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் பாவங்களை கழுவிக் கொள்ளுங்கள். அப்போது மரணம் என்னும் இடத்திற்கு தப்பி பரதீசுக்கு சென்று இளைப்பாறுவீர்கள். இயேசு நித்திய பரமபிதா இல்லை என்று ஏசாயா 9:6 மறுதலிப்பவர்கள் அவிசுவாசிகள். ஏசாயா 9:6 இயேசுவை ஏன் நித்திய பிதா என்று போடப்பட்டுள்ளது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இயேசுவை பிதா இல்லை என்பவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து போகும்போது கிறிஸ்துவுக்கு மறிக்கவே முடியாது. இவர்களது அவிசுவாசத்தின் காரணமாக இவர்கள் உலகத்தை விட்டு பிரியும் போது இவர்களது ஆத்துமாக்கள் தேவதூதர்களால் கொண்டு போகப்படாது. இவர்களது ஆத்துமாக்கள் பிசாசின் தூதர்களால் கொண்டு போகப்பட்டு முதலாம் மரணமாகிய பாதாளத்தில் தள்ளப்படுகின்றன. இதனால் யாரெல்லாம் பாவங்கள் கழுவப்படாமல் பாதாளத்தில் தள்ளப்படுவதன் மூலம் முதலாம் மரணத்தை சந்திக்கிறார்களோ அவர்களது ஆத்மாக்களை குறித்தும் இயேசுவுக்கு கவலை உண்டு. அநேகர் பாதாளத்தில் தள்ளப்படுவதை குறித்து இயேசுவுக்கு கவலை இல்லை என்பதாக சிலர் போதிக்கின்றனர். அது தவறு. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று 2 பேதுரு 3:9 வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் இயேசுவானவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறாரே. எசேக்கியேல் 18:23 துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரே. கிறிஸ்துவுக்குள் மறிக்காமல் மரணம் அல்லது பாதாளம் சென்ற ஆத்துமாக்கள் பாதாளத்தின் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஐஸ்வர்யனை போல மனம் திரும்பினால் பிழைக்க வாய்ப்பு உண்டு. சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று எசேக்கியேல் 18:32 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறாரே. மரணம் என்னும் இடத்திற்கும் பாதாளம் என்னும் இடத்திற்கும் சென்ற ஆத்துமாக்களின் மீட்பை குறித்து நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கவலையும் அக்கறையும் உண்டு. எனவே மரணம் மற்றும் பாதாளம் என்னும் இடங்களிலே இருப்பவர்கள் மடந்திருந்த வாய்ப்பு அளிக்கப்படுகிறார்கள். மரணம் மற்றும் பாதாளம் சென்றவர்களுக்கு மடந்திருந்துதல் உண்டா இல்லையோ என்று சிலர் நினைக்கின்றனர். மரணம் என்னும் இடத்திற்கு சென்றவர்கள் பாவங்கள் கழுவப்படாத விசுவாசிகள். மரணம் என்னும் இடத்திற்கு சென்றவர்கள் பாவங்கள் கழுவப்படாத விசுவாசிகள். பாதாளம் என்னும் இடத்திற்கு சென்றவர்கள் இயேசுவை பரமபிதா என்று ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகள் மற்றும் இயேசுவை பரமபிதா என்று ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிய மறுப்பு தெரிவித்தவர்கள். இந்த 2 இடங்களில் உள்ள கூட்டத்தாரும் உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற போது கிறிஸ்துவுக்குள் மறிக்காதவர்களே. எனவே இவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை.
உலகத்தின் முடிவு நாளில் நடக்கும் நியாய தீர்ப்பு வரைக்கும் ஒரு ஆத்மாவுக்கு மனம் திரும்பும் வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். தேர்வு எழுதும் நாள் வரை ஒரு மாணவனுக்கு அவன் படிப்பதற்கு தருணம் கொடுக்கப்படுகிறது. அதனால் தான் 1 பேரிலும் 3:19-20 படி நோயாவின் காலத்தில் கீழ்ப்படாமல் பேடைக்குள் நுழையும் பாக்கியத்தை இழந்து பாதாளத்தில் தள்ளப்பட்டு வேதனை அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு இயேசு பிரசங்கித்தார். அவர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்கின்ற விருப்பம் இயேசுக்கு உண்டு என்பதே அவரது இந்த பிரசங்கத்திற்கு காரணம். நோயாவின் ஜலப்பிரளயத்தின் போது இருந்த மக்கள் தொகை 750 மில்லியன் என்று கணக்கிடப்படுகிறது. அதாவது 75 கோடி மக்கள் உலகின் நோயாவின் ஜலப்பிரளயத்தின் போது வாழ்ந்தார்கள். அவர்களில் 8 பேர் மாத்திரம்தானே பிரளயினால் காக்கப்பட்டார்கள். கோடிக்கணக்கான மற்றவர்கள் அழிவதை, இரண்டாம் மரணமாகிய நரகத்துக்கு தள்ளப்படுவதை கர்த்தர் விரும்பவில்லை. அவர்கள் பேழைக்குள் ஏற மறுத்ததால் பாதாளத்தில் பெற்று வருகிற தண்டனை போதுமே. இப்போதும் அந்த பேழை இருக்கிறது. அதுதான் விசுவாசமாகிய கப்பல் என்று 1 தீமோத்தேயு 1:19 சொல்லுகிறது. நோயாவின் காலத்தில் அந்த கப்பலில் ஏற மறுத்தார்கள். இப்போதோ அந்த கப்பலையே சேதப்படுத்துகிறார்கள். அவருடைய விசுவாசத்தை மாத்திரமல்ல, மற்றவருடைய விசுவாசத்தையும் சேர்த்து சேதப்படுத்துகிறார்கள். இதுதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் உள்ள விசுவாசம். யோவான் 5:43, எரேமியா 23:6, எரேமியா 33:16, சங்கீதம் 68:4 ஆகிய வசனங்களின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது பிதாவின் நாமம் என்னும் விசுவாசம். இதுதான் அந்த பேழை. அப்போஸ்தலர் 2:38, 10:48, 19:5 ஆகிய வசனங்களின்படி பாவ மன்னிப்புக்கென்று கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொடுக்கப்படுவதுதான் என்கின்ற விசுவாசம். விசுவாசம் என்னும் கப்பல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரும் ஞானஸ்நானத்தினாலே ஒருவன் கலாத்தியர் 3:27 படி கிறிஸ்துவுக்குள் நுழைகிறான், கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறான். நீதிமொழிகள் 18:10 படி கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த கர்த்தருடைய நாமத்தை இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் அவருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வானாக. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டதாக தமிழ் வேதாகமத்தில் அப்போஸ்தலர் 10:48 சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படி பேதுரு அவர்களுக்கு கட்டளையிட்டார் என்பதாக அறிந்து கொள்ளத்தக்கதாக மலையாள வேதாகமத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து கர்த்தரின் நாமம் என்பது இயேசு கிறிஸ்து என நிரூபணமாகிறது. கிறிஸ்துக்குள்ளான ஜலத்தினாலான ஞானஸ்நானத்தினாலே கட்டப்பட்ட பேழையே இப்போது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, ஜலத்தினால் காக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஜலத்தினாலான கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானமே நமக்கு பேழை. இதுவே அந்த நோவாவின் பேழைக்கு ஒப்புமையானது என்று 1 பேதுரு 3:21 சொல்லப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஞானஸ்நானமானது நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இயேசுவின் உயிர்த்தெழுதலினால் நோவாவின் காலத்தில் காக்கப்பட்ட 8 பேரை போல நம்மையும் இப்போது ரட்சிக்கிறது. நோவாவின் ஜலப்பிரளயத்தின் போது 75 கோடி மக்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். அத்தனை பேரும் கீழ்ப்படிந்திருப்பார்கள், ஆனால் பேழையில் இடம் இருந்திருக்காது. ஆனால் ஆதாம் துவங்கி உலகத்தின் முடிவு மட்டும் வாழ்ந்த அனைத்து பேரும் ரட்சிக்கப்பட தேவனுடைய சித்தம் இருக்குமானால் உண்டு, அவருக்கு சித்தம் உண்டு. அப்படி நடக்குமானால் அத்தனை பேருக்கும் தமிழராஜ்யத்தில் இடம் உண்டு என்பதை யோவான் 14:2 என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று இயேசு சொன்னதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அனைத்து பேரும் ரட்சிக்கப்பட தேவனுடைய சித்தம் இருக்கிறது. நோவாவின் காலத்தில் ஜலத்தினால் அடிக்கப்பட்டது ஆதாமுக்குள் எல்லோரும் மரித்ததற்கு ஒப்பனையானது. அதாவது நோவாவின் காலத்தில் ஜலத்தினால் அடிக்கப்பட்டது ஆதாமுக்குள் எல்லோரும் மரித்ததற்கு ஒப்பனை. அதுபோல கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானத்தினாலே எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதுதான் நோவாவின் பேழைக்கு ஒப்பனையானது. இதுதான் கிறிஸ்து, 2ஆம் ஆதாம்
என்பதை 1 மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். மரணம் மற்றும் பாதாளம் என்னும் இடங்களில் இருப்பவர்களுக்கு கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானமானது ஜலத்தினால் ஆனதாய் இராமல், பாதாளம் சென்றவர்களுக்கு இனிமேல் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க முடியாதல்லவா? எனவே அது ஜலத்தினாலான ஞானஸ்நானம் இராமல் ஆவியினாலும் அக்கினியினாலும் மத்தேயு 3:11 லூக்கா 3:16 படி இயேசுவே ஞானஸ்நானம் கொடுத்து ரட்சித்துக் கொள்ளுவார். இயேசுவே பரமபிதா என ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் விசுவாசம் என்னும் பேழை மிக மிக அவசியமான நிபந்தனையும் ஆகும். ஏனென்றால் இயேசு நித்திய பரமபிதா என்பதை தவிர மிகப்பெரிய நித்திய பிதா இல்லை என்பதை தவிர மிகப்பெரிய பாவம் வேறு எதுவும் இல்லை. இந்த பாவத்திற்கு ஒப்பனையான பாவம் என்பது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலான ஞானஸ்நானத்தை தவறானது என்றும் மனுஷ கற்பனை என்றும் இது பாவமன்னிப்பை தராது என்றும் சொல்லி அந்த ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படியாமலும் மற்றவர்களை கீழ்ப்படிய விடாமலும் தடுப்பது பரிசுத்த ஆவியானவரையே எதிர்ப்பதாகும். மத்தேயு 12:32 படி இப்படிப்பட்ட இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாத மிகப்பெரிய அவிசுவாசம் என்னும் பாவங்களை செய்தவர்கள் பாதாளத்தில் தான் கிடக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பியே இயேசு காவலில் உள்ள ஆவிகளுக்கு சென்று பிரசங்கித்தார். உலகில் உயிரோடு வாழ்பவர்களுக்கு பிரசங்கிக்க 3.5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட இயேசு அதைவிட பலாயிரம் எண்ணிக்கையில் அதிகமாய் பாதாளத்தில் இருக்கும் ஆத்துமாக்களுக்கு பிரசங்கிக்க ஏன் 3 நாட்கள் மட்டும் எடுத்துக் கொண்டார்? மனிதர்கள் உலகில் வாழ்வதற்கு அதிகபட்சம் 150 ஆண்டுகள் எடுத்துக் கொள்கின்றனர். இந்த அவனது வாழ்நாட்கள் முடியும் முன்னதாக சுவிசேஷம் அவனுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக 12 அப்போஸ்தலர்களுக்கும் சில சீசர்களுக்கும் இயேசு ஊழிய பயிற்சி கொடுப்பதற்காக மத்தேயு 20:28 மார்க் 10:45 படி ஊழியம் கொள்ளாமல் தாமே ஊழியம் செய்தார். அவரால் பயிற்சி பெற்றவர்களும் நீண்ட காலம் உலகில் வாழ முடியாது. எனவே அவர் உலகில் 3 ஆண்டுகள் ஊழியம் செய்ய வேண்டியதாயிருந்தது. பாதாளத்தில் தள்ளப்பட்டவர்களோ ஆண்டு காலமாய் அங்கேயே கிடப்பதால் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்ட 75 கோடி மக்கள் தொடர்ந்து இன்று வரை தாங்கள் கேட்ட இயேசுவின் பிரசங்கத்தை தொடர்ந்து மற்ற ஆத்மாக்களுக்கு, பாதாளத்தில் உள்ள மற்ற ஆத்மாக்களுக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றனர். எனவே இவர்களுக்கு பிரசங்கிக்க இயேசுவானவருக்கு 3 நாட்கள் போதுமானதாய் இருந்துள்ளது. பாதாளத்தில் தள்ளப்பட்டவர்களின் ஆத்மாக்களுக்கு தன் மீதான விசுவாசத்தை குறித்து பிரசங்கித்து முதலாம் மரணத்தை சந்தித்த அவர்களிடம் நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று யோவான் 11:25 சொன்ன வசனத்தை அவர்களுக்குள் நிறைவேற்ற இயேசு சித்தம் கொண்டார். இங்கு சொல்லப்பட்ட மரித்தாலும் பிழைப்பான் என்கின்ற சத்தியத்தின் அர்த்தம் என்னவென்றால், முதலாம் மரணமாகிய பாதாளத்தில் தள்ளப்பட்ட இவர்கள் இப்போது மனம் திரும்பி இயேசுவை நித்திய பரமபிதாவிட விசுவாசித்தால் இரண்டாம் மரணமாகிய நரகத்துக்கு தப்பி பரலோகத்துக்கு பரியுள்ளவர்களாகிறார்கள் என்பதே இதன் அர்த்தம். மாம்ச சரீரத்தை விட்டு உயிர் பிரியும் போது கிறிஸ்துவுக்குள் மறுக்காமல் முதலாம் மரணத்தை சந்தித்த இவர்கள் இயேசுவின் மீது நித்திய பரமபிதா என்கின்ற விசுவாசத்தை பெற்றதின் விளைவாக பிழைப்பதையே மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு சொன்னார். எனவே இயேசுவோடவர் தாமே பிதா என்பதையே காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்கிறோம். அவர்கள் எவ்வளவு கொடிய பாவிகளாய் இருந்தாலும், பாதாளத்தில் கிடக்க அவர்கள் எவ்வளவு கொடிய பாவம் செய்தவர்களாய் இருந்தாலும், கொலை செய்தவர்களாய், கொள்ளையடித்தவர்களாய் இருந்தாலும், நக்சலைட்டுகளாய் இருந்தாலும், தீவிரவாதிகளாய் இருந்தாலும் மனம் திரும்பும் போது அவர்களையும் மன்னிக்கும் சக்தி நம் தேவனாகிய இயேசுவுக்கு உண்டு. ஏசாயா 1:18 வழக்கோடையோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேறிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும், அவைகள் ரத்தாண்ட சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சப்போகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை
நம்மை விட்டு விலக்கினார் என்று வாசிக்கிறோம். எனவே நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்னதாக நாம் எப்போது மனம் திரும்பினாலும் கர்த்தரின் இரக்கத்தையும் உருக்கத்தையும் நீடிய சாந்தத்தையும் மிகுந்த பொறுமையையும் காணலாம். இவ்விதமாய் நியாய தீர்ப்புக்கு முன்னதாக கிறிஸ்துவின் இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று யாக்கோபு 2:13 பார்க்கிறோம். சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறவனே பாவம் செய்கிறான். சாத்தானே இல்லை என்றால் எந்த மனிதனும் பாவம் செய்ய மாட்டான். ஏனென்றால் பாவம் செய்ய தூண்டுவதே அந்த சாத்தான் தானே. அவனுடைய தூண்டுதலுக்கு அடிபடுகிறவன் கிறிஸ்துவுக்குள் மறுக்கும் வாய்ப்பை இழக்கிறான். கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில் சாத்தான் பாதாளத்திலே தள்ளி அடைக்கப்பட்டு முத்திரையிடப்படுகிறான். எனவே அந்த 1000 வருட காலங்களில் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆதாம் உருவாக்கப்பட்ட நாள் தொடங்கி அவன் நன்மையுமே அறியும் நாள் வரைக்கும் அனைத்து மிருகங்களும் ஒருமித்து இருந்தது போல கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில் ஓனாய் ஆட்டுக்குட்டியோடும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடும், பாரசிங்கம் காளையோடும், கண்டுக்குட்டியோடும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடினேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியண்டாந்து வளையும் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவரையின் குட்டிலே தன் கையை வைத்தாலும் தீங்கு நிகழாது. ஏசாயா 11:6 முதல் 9 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்ட இப்படிப்பட்டதான சமாதானமும் ஒருமித்து வாழும் தன்மையும் சாத்தான் இருக்கும்போது கிடைக்க வாய்ப்பே இல்லை. எனவே சாத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக மனிதன் பாவம் செய்வதால் பாவம் செய்கிறவன் மேல் தேவனுடைய இரக்கம் மேன்மை பாராட்டப்படுகிறது. இயேசுவை பரமபிதா அல்ல என நம்பிக்கை துரோகத்தை மனிதர்கள் விதைத்ததும் பாவமனுக்கு என்று கொடுக்கப்படும் ஞானஸ்நானம் பிதா குமாரன் பசாவி என்று சொல்லிக் கொடுக்கப்படும் ஞானஸ்நானமே என பொய்யாய் வேதத்தை திருப்பியதும் சாத்தானே. எனவே கிறிஸ்துவுக்குள் மறிக்கும் வாய்ப்பை இழந்து முதலாம் உயிர் தருணமாகிய மரணம் மற்றும் பாதாளம் போன்ற இடத்துக்கு சென்றவர்கள் சாத்தானின் தந்திரத்தை புரிந்து மனம் திரும்புகிற போது பரலோகராஜ்யத்துக்குள் பங்கடையும் வாய்ப்பை அடைகிறார்கள். இதனால் தான் லூக்கா 15:7 மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று இயேசுவானவர் சொன்னார். இவராய் அவருடைய பிள்ளையாகிய எந்த மனிதனையும் நாம் இழந்து விடாதபடிக்கு ரட்சித்து சாத்தானை இயேசு தோற்கடிப்பார். ஒரு மனிதன் 2ஆம் மரணத்தை அடைய மாட்டான் என்பதே இயேசுவின் 100% வெற்றி. பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் தான் நித்திய அக்கினி ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதே அன்றி அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக அல்ல என்பதை மத்தேயு 25:41 மூலம் புரிந்து கொள்கிறோம். பாதாளத்தின் வேதனைக்கு, அதாவது முதல் மரணத்திற்கு தப்ப இயேசுவே நித்திய பரமபிதா என்று விசுவாசித்து தாமதிக்காமல் அவருடைய பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று பாவங்கள் கழுவப்படுவீர்களாக. ஆமென். இடது பக்கத்தில் நிற்பவர்களில் அவருடைய பிள்ளைகளாகிய மனிதர்கள் யாவரும் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக இடது பக்கத்தில் நிற்க மாட்டார்கள் என்பதே நம்முடைய கிறிஸ்துவுடைய விருப்பமும் நம்முடைய விசுவாசமும். ஜெபம். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் மீது அன்பும் பாசமும் இருந்த எங்கள் நித்திய பரமபிதாவாகிய இயேசுவே, உம்முடைய லட்சியம் திட்டத்தை எங்களால் ஆராய்ந்து முடியாது. நீர் அடவு கடந்த இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், மனவிருக்கம் உள்ளவர். எபேசியர் 3:18-19 சொல்லப்பட்டபடி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் இயேசுவே நீர் உமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே இந்த செய்தியை கேட்ட அநேகருக்கு அனுக்கிரகமென வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அறிந்தோ அறியாமலோ கிறிஸ்துவுக்குள் மறிக்கும் பாக்கியத்தை இழந்து பாதாளத்தில் தள்ளப்பட்ட உமது பிள்ளைகளாகி எங்களது முன்னோர்கள் மேல் இரக்கமாக இருந்து ரட்சிக்க சித்தம் கொண்ட உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுராஜா. ஏசாயா 53:12 சொல்லப்பட்டபடி
இயேசுவே, நீர் உம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி மரணம் என்னும் இடத்திற்கு சென்று அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை நீரே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை ரட்சித்தீரே, உனக்கு நன்றி அப்பா. யோவான் 3:16 சொல்லப்பட்டபடி மெய்யான தேவனாகிய இயேசுவானவர் தம்முடைய ஒரே காரண குமாரனை, அதாவது தம்முடைய ஒரே அவதாரத்தை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் பிடிக்கு அவரை, அதாவது தம்முடைய அவதாரத்தின் உயிரையே சிலுவையில் தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் உள்ள எங்களுக்காக அன்பு கூர்ந்தீரே, அதை நினைத்து உண்மை துதிக்கிறோம். மரணத்தில் உள்ளவர்களுக்கும் பாதாளத்தில் உள்ளவர்களுக்கும் நீ செய்த பிரசங்கம் புரோஜனமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். சாத்தான் முழுவதும் முறியடிக்கப்படுவான். இயேசு ஒருவருக்கு முழுமையான ஜெயம், 100% வெற்றி. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் அனைத்து ஆத்துமாக்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.